கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரியா கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உங்களை அவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலே ஆமென், க்ளோரி. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சுபாவங்கள் ஆமென் மாற்றப்பட வேண்டுமா? சாபங்கள் உடைக்கப்படுவதற்கு நம்முடைய சுபாவங்கள் ஆமென், க்ளோரி மாற்றப்பட வேண்டுமா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசுவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒரு ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. ஜென்ம சுபாவங்கள் எவரையும் மாற்றப்படக்கூடிய சுபாவங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தருடைய அக்கினியிலே சுட்டரித்து என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவரை உதவி செய்வீராக, இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தினுடைய எல்லா திருப்புகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து விட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான் என்று சொல்லி ஆமென் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்படின்னா அவன் பயங்கர நல்ல ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்தும் பொழுது ஆமென், அவருக்கு நல்லா தெரியும் இந்த மனுஷனை கொண்டு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த மனுஷனுக்கு ஆமென் க்ளோரி, இந்த நாகமானுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆமென் க்ளோரி அவனுடைய சாபத்திலிருந்து ஒரு விடுதலை. ஏன்னா இவன் குஷ்டரோகியாக இருக்கிறான். குஷ்டரோகியாக இருந்தால் பாளையத்துக்கு புறமே போய் தள்ளி வச்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனால் இந்த குஷ்டரோகியாய் இருக்கிற இவனை கொண்டு ஆமென் சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவனாய் ஆமென் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பயங்கர மகா பராக்கிரமசாலியாய் அவன் இருந்தான். அவனை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் நாகமான் இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கிறான், அவனுக்கு அவனுடைய குஷ்டத்தை நீக்கிவிட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் சித்தம் வைத்தார். அல்லேலூயா. ஆமென். அவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறான். அவன் பராக்கிரமசாலி, ஒரு குஷ்டரோகி பராக்கிரமசாலியாய் இருக்கிறான். சரி, அவனால் ஒரு தேசத்துக்கு ரட்சிப்பு தேவன் கட்டளையிடுகிறார். சரி, இருந்தாலும் அவன் குஷ்டரோகி. என்னதான் அவன் நல்ல ஒரு வசதி பணம் எல்லாம் இருந்தாலும் அவனுக்குள்ள நல்ல சுபாவங்கள் இல்லை, அன்பு இல்லை, மிருக குணத்தோடு கூட, அகங்காரத்து கூட, ஆணவத்தோடு, பெருமையோடு, யாரையும் மதிக்காதவனா, எல்லாரையும் அற்பமாயும் பரியாசம் பண்ணுகிறவனுமாய் இருந்தா அவன் நல்லா இருக்குமா? அல்லேலூயா. பணம் எல்லாத்துக்கும் உதவி செய்யந்தான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் ஒரு பணம் படைத்தவனுக்கு இருக்குமானால் அவனை யாராவது விரும்புவாங்களா? அல்லேலூயா. இதுவும் ஒரு விதமான குஷ்டம் தான். அல்லேலூயா. அப்போ இந்த பராக்கிரமசாலி என்னதான் சீரியாவுடைய ராஜாவுடைய படைத்தலைவனாக இருந்தாலும் அவன் ஒரு குஷ்டரோகி. அவன் இவனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளை இருந்தாலும் பொதுவாய் அவன் பார்க்கும்போது குஷ்டரோகி. கிட்ட போகிறதுக்கு கூட அவன் க்ளோரி யாராவது விருப்பப்படுவாங்களா? அவன் க்ளோரி நாகமான் என்னதான் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவன் க்ளோரி அவன் கையிலிருந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு யாராவது விருப்பப்படுவாங்களா? அல்லேலூயா. ஆமென். ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு எங்கள் ஊரில் நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்களாம். அப்போ அந்த ஊழியக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். என்னை கூப்பிட்ருக்காங்க, ஆண்டவரை போய் நான் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல போய் கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தணும் பாட்டு பாடி அப்படின்னு சொல்லி ஆமென் அவர் குறிப்பிட்ட அந்த நாளில் அந்த ஊருக்கு அவர் காரில் புறப்பட்டாராம்.
ஹல்லேலூயா. அவருடைய எண்ணத்தில் என்னென்னா, ஆமென் க்ளோரி, போகிற இடம் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், ஆமென் சபை எப்படி இருக்கும், அங்கே இருக்க பாஸ்டர் எப்படி இருப்பாங்க, ஜனங்க எப்படி, இப்படி அங்கே போய் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் அவர் போயிட்டுருக்கிறாரு. ஆமென் க்ளோரி. அங்கே போன இடம் வந்துடுச்சு, அங்கே ரிசீவ் பண்ண அங்கே வராங்க. வந்தவங்க எப்படிப்பட்டவங்களாம் வந்தாங்களாம், கையெல்லாம் கூனி குறுகி போய் குஷ்டமானவங்க எல்லாமே, ஒரு குஷ்டரோகிகள் இருக்கிற கூட்டத்துக்கு அழைப்பு வந்திருக்குது. அங்கே ரிசீவ் பண்ண வந்த அந்த போதகர் குஷ்ட கையெல்லாம் சூம்பி போய் குஷ்டரோகத்து கூட அந்த கையை அப்படி எடுத்து கும்பிட்டு வரவேற்றிருக்கிறாங்க. இவருக்கு ஆடி போயிடுச்சா. ஐயோ, நான் நினைப்பு என்னென்னா, பெரிய வரவேற்பு இருக்கும், மாலெல்லாம் போட்டு நம்மளை நல்லா ஒரு சபையை ஒரு கலக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்த்தோடு கூட அவர் போனார். பார்த்தா அங்கே அந்த பாஸ்டருக்கு பின்னாடி அந்த சபை ஜனங்கள் எல்லாம் ஆமென் க்ளோரி வரவேற்றாங்களாம். அந்த ஜனங்களும் எல்லாருமே குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டு சோம்பி போய் ஆமென் வெளுத்து போனவர்களாய் ஆமென் க்ளோரி நிந்தனைக்குள்ளானவர்களாய் காணப்பட்டார்கள். பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அவர் எதிர்பார்ப்பு வேற மாதிரி, ஆனால் அங்கே வந்தபோது அவர் ஆடி போயிட்டாராம். ஆமென் ஹல்லேலூயா. அங்கே அவர் சொல்லும்போது புஷ்டு தான் இருந்தது, ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹல்லேலூயா. ஆமென் க்ளோரி. இப்படியோ ஆண்டவருடைய வார்த்தையை விதைச்சிட்டு முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் வீட்டுக்கு பாஸ்டரோட வீட்டில் தானே முடிச்சுட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவரை கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஹல்லேலூயா, இந்த இடத்துல தான் நான் உன்னை சோதித்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. குஷ்டரோகியாக இருந்தாலும் வார்த்தை விதைச்சிடலாம், பாட்டு பாடலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி விட்டு வரலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே குஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்க எப்படி சமைச்சு நம்ம கை கழுவாமல் சாப்பிட்டாலே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கை கழுவாமல் நம்ம ஒரு ரசம் வச்சுட்டாலே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவர்கள் எல்லாம் குஷ்டத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ஜனங்கள், அந்த பாஸ்டர் அம்மா எல்லாமே அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் உள்ளேருந்து ஆவியானவர் பேசுகிறாராம். இப்போ தான் நான் உன்னை, நீ எப்படி என் ஊழியக்காரனா, உன் சீட்டை நான் கிழிக்க போகிறேன், இப்போ தான் நான் உன்னை சோதித்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளத்துக்குள்ளேருந்து பேசுகிறான். இவருக்கு ஒரு மாதிரியாக இருந்ததா. ஐயோ, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எதிர்த்துக்குள்ளே சாப்பிட்ணும், சாப்பிடாம இருக்கணும், இப்படி ஒரு உணர்வோடு கூட யோசிக்கல. ஹல்லேலூயா. அங்கே என்ன செய்தாராம், அந்த சாப்பாடு சிக்கன் குழம்பு சாதம் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, தன் இருதயத்தை தாழ்த்தி, இருதயத்தில் என்னதான் குஷ்டம் உள்ளவங்க சாப்பாடு போட்டாங்களா, சாப்பிட்ற யாரால முடியுமா? ஆமென் க்ளோரி. இருதயம் உள்ளே சோதித்து பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ அங்கே தன்னை உடைக்கப்பட்டு ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தாரா. ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ளே இப்படிப்பட்டதான ஒரு பெருமையான எண்ணம், இப்படி குஷ்டத்தில் சமைச்சிருக்கிறாங்களே, இந்த சாப்பாடை நான் எப்படி சாப்பிட்றதுங்கிறதான ஒரு உணர்வு, ஆமென் க்ளோரி, என்னை மன்னியும் என்று சொல்லி அங்கே தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி கொண்டாராம், சுத்திகரித்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர்கள் வைத்த ஆகாரத்தை விரும்பி சாப்பிட்டு சந்தோஷமாய் ஆமென் க்ளோரி அவர் புறப்பட்டு வந்தாராம். ஹல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அவர் போகும்போது காருக்கு மாலை போட்டு, அவருக்கு மாலை போட்டு, மிகுந்த பெரிய ஒரு கணத்தோடு கூட அந்த ஊழியக்காரரை அவர்கள் அனுப்பி வைத்தார்களாம். ஹல்லேலூயா. அந்த குஷ்டத்தில் இருக்கிற அவர்களுடைய இருதயம் இப்படிப்பட்டதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென் க்ளோரி. நல்ல சுபாவத்தோடு கூட, குணத்தோடு கூட, தேவ சிந்தையோடு கூட, அன்போடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென் க்ளோரி. ஆனால் போன ஊழியக்காரருடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் உள்ள இருதயத்துக்குள்ளே
பொதுவாய் மனுஷர்களுக்கு அப்படி எண்ணம் இருக்கலாம். ஆனால் அங்கே சோதித்து பார்க்கும்பொழுது நம்மை நாமே சுத்திகரித்து புட்டமிட்டு ஆண்டவர்களுக்கு கரத்தில் அடங்கி இருக்க நம்மை தாழ்த்துகிற அந்த குணம், கீழ்ப்படுகிற அந்த குணம் நமக்குள்ளே வந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. என்னதான் சீரியாவின் ராஜா படைத்தலைவனாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு ரட்சிப்பை, அவனுக்கு ஒரு விடுதலையை, இந்த தேசத்துக்கே, சீரியா தேசத்துக்கே இவனை கொண்டு தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பை கட்டிடுவது, தனிப்பட்ட முறையிலே இவன் குஷ்டரோகியா இருக்கிறானே இவனுக்கு ரட்சிப்பை கட்டளிட வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் சித்தம் வைத்தார். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. அப்படி இந்த சாப்டர் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆமென். க்ளோரி. அங்கே வீட்டில் இருக்கிறதான அந்த சின்ன பெண் அங்கே நாகமானுடைய மனைவி சொல்லுவான். இதை கேள்விப்பட்டு அவன் புறப்பட்டு ஆமென் க்ளோரி எலிசாவின் இடத்துல ஆமென் க்ளோரி போகும்படி தன்னை ஆயத்தப்படுத்தி அவன் என்ன செய்கிறான். ஆமென். நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அல்லேலூயா. அங்கே எப்படி புறப்பட்டு போனான்? குதிரைகளோடும் ரதங்களோடும் எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. ஆமென். இங்கே நாம் பார்க்கும்பொழுது ரதங்களோடு குதிரைகளோடு கூட அங்கே எலிசாவை அங்கே போய் எலிசாவோ வாசற்படியிலே அவன் நின்றான். ஆனால் எலிசாவோ ஆமென் க்ளோரி வாங்க 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 அப்படியே கையெடுத்து கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு இவர்கள் இப்போ இருக்கிறவங்க மாதிரிலாம் அப்போ இல்லை. ஏன்னா அப்போ இருக்கிறவங்கலாம் உண்மையோடும் நீதியோடும் கர்த்தருடைய வல்லமையோடும் வரங்களோடும் கூட அதிகாரத்தோடு கூட அவங்க காணப்பட்டார்கள். அல்லேலூயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து, சொத்தை பார்த்து, அவங்க கொடுக்குற தசம பாகத்தை பார்த்து, அல்லேலூயா, அவங்களோட முகத்தை பார்த்து வாங்க 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 ஆளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இன்னைக்கு கனம் பண்ணுகிற ஊழியக்காரர்களை போல இல்லை. முகத்தை பார்த்து உபசரிக்கிறவர்கள் ஆமென் ஊழியக்காரர். எலிசா அப்படி கிடையாது. அந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போதெல்லாம் அவங்களோட வல்லமையிலேயே ஆமென் க்ளோரி அவங்க வார்த்தையினாலே சபிக்கவும் அவங்க சொல்வது அப்படியே அந்த நிமிஷத்திலே நடக்கிற அளவுக்கு அவளை வல்லமையுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அங்கே எலிசா என்ன செஞ்சாரு? அவனிடத்தில் ஆள் அனுப்பி வாங்க 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 அப்படின்ட்டுலாம் கூப்பிட்டு ஆமென் க்ளோரி தலையை தாழ்த்தி ஆமென் க்ளோரி இப்படிலாம் வரவேற்கல. அங்கே எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? ஆமென். இந்த எந்த தேவைக்காக நம்ம தேவனிடத்துல போகிறோம், தேவனுடைய ஊழியக்காரத்தில் நம்ம போகிறோம். ஆமென் க்ளோரி. நம்ம தேவைக்கு ஊழியக்காரில் இன்னைக்கு நம்ம போகும்போது நம்ம குனிய வச்சு நம்மளை ரதமாக்கி நம்மளை குதிரைகளை மாற்றி அடிமை போல நடத்தி சித்திரவதை செய்து எடுத்துடுறாங்க. அல்லேலூயா. நம்மக்கிட்ட என்னென்னலாம் நம்ம மட்டம் தட்டணுமோ க்ளோரி க்ளோரி எந்த அளவுக்கு அவங்க கையில் சிக்கி கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நம்மளை என்ன செய்வாங்க இந்த அளவுக்கு பாடுகளுக்குள்ளாக நிந்தனைக்குள்ளாக சிக்கி கொண்டு இந்த ஊழியக்காரத்தில் க்ளோரி எத்தனையோ பெண்கள் சிக்கி கொண்டு வெளியே சொல்ல முடியாதபடி நிந்தனைக்குள்ளான ஒரு குஷ்டத்தை நிந்தையை க்ளோரி குஷ்டரோகிகளாய் தான் இன்னைக்கு அநேக சகோதரிகள் சிக்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. க்ளோரி தேவனிடத்துல நம்ம தேவனுடைய ஊழியக்காரத்தை தேடி போகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஊழியக்காரர் ஆள் அனுப்பி சொல்றார். அல்லேலூயா. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அல்லேலூயா. 7 தரம் ஸ்நானம் பண்ணு. என்ன சொல்றாரு? நீ யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அப்ப ஆமென் க்ளோரி அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு, ஏன் உனக்கு கடுங்கோபம் வரணும்? அல்லேலூயா. ஏன் கோபம் வரணும்? ஆமென் க்ளோரி. இப்போ நம்ம தேவைக்காக நம்ம போகும்பொழுது ஆமென் க்ளோரி நம்ம எப்படிப்பட்டவங்க இருக்கிறோம்? நம்ம தேவைகள் கொஞ்சம் இருந்தாலும் நிறைய இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நாகமான் எந்த தேவைக்காக வந்திருக்கிறான்? குஷ்டம், சரீரத்தில் குஷ்டம் இருந்தால் அவன் எப்படி இருக்கும்? அவங்களுடைய சுகம் எப்படி இருக்கும்? ஒரு வெக்கத்தோடு ஒரு அவமானத்தோட அவங்களுடைய கண் பார்வையை பார்க்கவே முடியாது. கண்ணீரில் ஒரு தாழ்மை
ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை. நம்ம ஒரு குற்றவாளி போல ஜனங்களுடைய பார்வையை பார்க்க முடியாதபடி, தலை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி, ஒரு நிந்தை, வேதனை, கண்ணீர், துக்கத்தோடு கூட கூனி குறுகி போய் பேசக்கூட திராணியற்றவர்களாய் காணப்படுவது தான் முறையான இயற்கையான சுபாவமாக இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கோ ஒரு கம்பீரமோ ஒரு ஒரு அதிகாரத்தோட நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு அவங்க திராணி இருக்காது. ஏன்னா க்ளோரி இருதயத்துல இப்படி இருக்கலாம், ஆனா சரீரத்திலேயே இப்படி ஒரு குஷ்டம் என்ன, குஷ்டம்னாலே ஒரு சாபம். அல்லேலூயா, க்ளோரி. இந்த மாதிரியான ஒரு அடையாளம் இருக்கும் பொழுது, அந்த சரீரத்துல குஷ்டம் இருக்கும் பொழுது முதலாவது ஜனங்கள் அவனை அருவருப்பாய் பார்ப்பார், பக்கத்துல கூட வர முடியாது. அல்லேலூயா, அதுல இருந்து வருகிற துர்நாற்றம், அதோட இருக்க கிருமிகள் க்ளோரி இவங்களை பார்க்கும் போதே கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு நமக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு குஷ்டம் இருக்குன்னா, நம்ம திமிரோட, பெருமையோட, அகங்காரத்தோட, நரத இருக்கு, குதிரைகளோடு இருக்கு, நான் சீரியாவினோட படைத்தலோட பெருமை, அகங்காரம், ஆணவம், கர்வம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, க்ளோரி. அங்கே தேவனுடைய ஊழியக்காரத்தை தேடி போகும். நம்ம எதுக்காக போகிறோம்? நான் தேவைக்கு டாக்டர்கிட்ட போகிறேன், அவங்க மெடிசன் கொடுப்பாங்க, நான் காசை கொடுத்துட்டு வருவேன். அல்லேலூயா, அவங்களுக்கெல்லாம் நான் ஏன் பணிஞ்சு போய் பதில் சொல்லணும்? நான் போவேன், க்ளோரி. என் தேவைக்கு நான் காசை கொடுத்துட்டு என் குஷ்டத்தை சுகமாக்கிட்டு நான் வந்துடுவேன். இப்படிப்பட்ட மைண்ட் தாட்டோட கூட தான் அவங்க போனான். ஆனால் அங்கே அவனுக்கு ஒரு பாடத்தை தேவனாகிய கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். நாகமான் அவனை என்னிடத்துல அனுப்பு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜா கிட்ட எலிசா சொல்லி அனுப்புறார். அப்ப எலிசா கிட்ட தேவனாகிய கர்த்தர் அவர் பேசியிருக்க மாட்டாரா? அல்லேலூயா. இப்ப இப்படிப்பட்டதான ஒரு கட்டுகளோடு கூட இருக்கும்போது, இந்த கட்டுகளை உடைப்பதற்கு, இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இவர்களுக்கு தடையாய் இருப்பது காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சுபாவத்தை நாம் மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்காவிட்டால், என்னதான் நம்ம பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு உபவாசித்து கதறினாலும், நம்முடைய சுபாவங்கள் நமக்கு நாமே வளர்த்து கொண்ட சுபாவங்கள், இல்ல ரத்தத்திலிருந்து வருகிற பரம்பரையான ஜென்ம சுபாவங்கள், இதெல்லாமே க்ளோரி மாறாவிட்டால், அல்லேலூயா, சாபம் என்பது நீங்காது. அல்லேலூயா. அவனுக்கு சாபம் என்பது பல விதத்துல இருக்கும். குடும்பத்துல சண்டை சண்டை சண்டை, குடும்பத்துல வியாதி, ஏதோ ஒன்று நடந்துட்டு தொடர்ந்து ஒரு மரணம், அபாஷம், ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. திருமணம் ஆகாது. ஆனால் இந்த குஷ்டம் என்பது வெளியிறங்கமான சரீரத்துல உண்டான ஒரு சாபம். அல்லேலூயா. ஜனங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, பக்கத்துல கூட அவன் வர முடியாது. என்னதான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் அந்த நேரத்துக்கு கட்டுப்பட்டு அவன் பின்னால ஒதுங்கிதான் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகியா இருக்கிற நாகமான் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. அவன் அடங்கி தாழ்மையோடு கூட தன் சுபாவத்துல இருந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அல்லவா? அவன் எலிசாவிடத்துல வாசல்பட்டு நின்ற தன் தேவைக்காக நாம் ஒரு இடத்துல போகும்போது, அங்கே நம்முடைய சுபாவத்தை, நம்முடைய குணங்களை க்ளோரி அதிகாரத்தோட பெருமையோடு கூட நாம் இருக்கக்கூடாது. தாழ்மை என்பது நம் தேவைக்காக நம்ம போகிறோம். அப்ப நம் தேவைக்காக நம்ம போகும்போது அவர்களிடத்துல நாம் தாழ்மையாய் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நம்மை தாழ்த்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாய் க்ளோரி எந்த சாபமானும் கர்த்தர் அதை உடைக்க வல்லவர். கர்த்தருக்கு முன்பாக சாபம் நீங்குவதற்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் அதை நீக்குவதற்கு, தேவனுக்கு கடினமாய் இருப்பதற்கு நமக்குள்ள இருக்கிறதான ஜென்ம சுபாவங்கள். அல்லேலூயா. சிலரை பார்த்தீங்களா, பார்க்கும் போதே அப்படியே தாழ்மையா இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு சகோதரியை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹோம்லியா, அப்படியே ரொம்ப குடும்ப பெண் போல ரொம்ப ட்ரெஸ் பண்றதெல்லாம் பார்த்தா அல்லேலூயா அப்படியே தாழ்மையா அடக்கமா க்ளோரி. ஆனால் ட்ரெஸ் பண்ண பார்க்கும் போதே ஒரு நல்ல இம்ப்ரெஷன். இவங்க ஒரு குடும்ப பெண்ணு, இவங்க இவ்வளவு திமிராலாம் நடக்க மாட்டாங்க, இவங்க அவ்வளவு போக, அந்த மாதிரியான அப்படியே இயற்கையா அப்படியே பார்க்கும் பொழுதே நம்புகிற அளவுக்கு சரீரத்துல தோற்றம். ஆனால் அவன் உள்ளுக்குள்ள
எந்த அளவுக்கு அடங்காத ஒரு குணம். ஆமென். வாயை திறந்து கெட்ட வார்த்தையை பேசி ஆமென் க்ளோரி மீறுகிற சுபாவம், மற்றவங்களை அற்பமாய் பெருமையோடு கூட ஆமென் நடக்கிற சுபாவங்கள் உள்ளே இருக்கிற அந்த ஒளிந்திருக்கிற சுபாவத்துக்கும் வெளியே காணப்படுகிற தோற்றத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட ஆமென் க்ளோரி ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு முன்பாக சாபத்தை நீக்குவதற்கு கடினமாக இருப்பதற்கு காரணம் என்ன? நம் இருதயத்தில் இருக்கிறதான சுபாவம். அல்லேலூயா. அதை நீக்கிக் கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் க்ளோரி. நாம் நீக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இவன் கடுங்கோபம் கொண்டு கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்லும் பொழுது, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். சொன்னதை செய்தானே ஆகணும். இப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம போய் ஃபார்மசியில் மருந்து வாங்கித்தானே ஆகணும். அல்லேலூயா. ஏன் தன்னை குறித்ததான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே, நான் யார் தெரியுமா? ஆமென் க்ளோரி. பெருமை. அல்லேலூயா. பெருமை. அவன் என்ன செய்யறான்? கேட்ட உடனே கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லி புறப்பட்டு போய் அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அவன் வெளியே வந்து நின்று ஆமென் க்ளோரி அவன் சொல்றான் கடுங்கோபம் உண்டு. ஆமென் க்ளோரி. புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது ஆமென் அவனுடைய நினைப்பின்படி, நான் நினைக்கிற நினைவின்படி, நான் நினைக்கிறபடி, நான் என்னுடைய எண்ணத்தின்படி கர்த்தர் செய்ய வேண்டும். நான் நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் விடுதலை தரணும். ஆமென். அப்படி நம்மை நாமே வஞ்சித்து ஒரு பெருமையோடு கூட தவறான எண்ணத்தோடு கூட தேவனுக்கு முன்பாக அவசரப்பட்டு, ஆண்டவரே நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க? சில சமயம் ஆமென் நம் குழந்தையை போல நாம் கேட்கலாம். ஆனால் சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் பொறுமையாய் இருந்து ஆமென் ஒரு தவறு நடக்கும் பொழுது அவர் ஏன் இதற்கு விசாரிக்காமலோ இதற்கு தண்டிக்காமலோ ஆமென் ஏன் இப்படி பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புலம்பி நிறைய தடவை நான் புலம்புவேன். அல்லேலூயா. புலம்பிட்டு அதுக்கப்புறமா என்னை நானே தேர்ச்சிக்குவேன். தேவனுக்கு தெரியும் ஏன் நம்ம சுபாவத்தில் நம்ம ஏதோ உளறுகிறோம். ஆனால் கர்த்தர் அமைதியா இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் உண்டு. அவருக்கு தான் தெரியும், பின்னால இருக்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் என்று சொல்லி என்னை நானே தேர்ச்சி கொண்டு ஆறுதல் அடைந்து கொள்வேன். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. ஆமென். இங்க இவனுடைய எண்ணத்தின்படி நான் நினைக்கிறபடி என்ன சொல்றா, அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி. அல்லேலூயா. தேவனை தொழுது கொண்டு அந்த அவருடைய கையினால அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நினைப்பு பொழப்ப கெடுத்துச்சான். அல்லேலூயா. நம்முடைய நினைப்பு நிச்சயமாக நம்முடைய பழமை கிடைக்கும். க்ளோரி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதன்படி எல்லாமே நடந்துடாது. ஆனால் இவன் நினைச்சிட்டு வரான் ரதங்களோடு குதிரைகளோடு. நான் நினைச்சபடி இவர் வந்து கர்த்தரை தொழுது கொண்டு என் சரித்திரத்துக்கு குஷ்டத்தெல்லாம் தடவி பார்த்து க்ளோரி இப்படிதான் நீக்கி விடுவாரு அப்படின்னு எனக்குள்ளே நான் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகுவதற்கு இஸ்ரவேலில் அல்லேலூயா தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலாம் தமஸ்குவின் நதிகளாகி ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அப்ப அவன் பாருங்க, கடும் கோபம், உக்கிர கோபம். நம்ம கோபம் தேவனுக்கு முன்பாக க்ளோரி ஒன்றுமே செய்ய முடியாது. கோபம் தேவனுடைய நீதியை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. உக்கிர கோபத்தோடு கூட அவன் திரும்பி போனான். அல்லேலூயா. தேவன் அவனுக்கு சுகத்தை கொடுக்கணும், அவனை விடுதலையாக்கணும்னு சித்தம் வைத்தாலும் அவனுடைய சுபாவத்தினாலே அவனுக்கு சாபத்தை நீக்கி அவனுக்கு க்ளோரி அவனை சுத்தமான ஒரு சரீரமாய் கர்த்தர் அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவருடைய சித்தத்திற்கு தன் சாபத்தை உடைப்பதற்கு அவனே தடையாயிருந்தான். காரணம் என்ன? அவனுக்குள்ளாக இருக்கிறதான பெருமை, அகங்காரம், ஆணவம், நான் என்ற
கர்வம். அல்லேலூயா. ஆமென். நான் நினைக்கிறபடி இந்த ஊழியக்காரர் செய்யணும் இல்லை, நானே இப்படி நினைச்சிட்டு வந்தேன், ஆனா அதன்படி இவர் செய்யலையேன்னு சொல்லி ஆமென் தன் அதிகாரத்தையும் ஆமென் ஆணவத்தையும் கர்வத்தையும் கோபத்தையும் காண்பித்து விட்டு அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. திரும்பி போனான். அல்லேலூயா. நான் நினைக்கிறபடி இவங்க செய்யல. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு அப்படிதான் நான் நினைக்கிற நேரத்தில் நான் நினைக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் செய்யல அப்படின்னு நிறைய பேர் ஆண்டவரே விட்டு தன் வாழ்க்கையை புறப்பட்டு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. பின்மாற்றத்துக்கு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த குடும்பம் சீரழிந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நிலையற்றவர்களாய் திரிகிறவர்களாய் போயிருக்கிறார். ஒரு மனுஷி தேவனை விட்டு விலகி போனால், அல்லேலூயா, தேவனை நிந்தித்தால், தேவனை பரியாசம் பண்ணினாள், தேவனை மட்டுப்படுத்தினாள், அதில் பின்வாங்கி போனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். தெரிந்தே இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்ட தெரிந்தே நான் நினைக்கிறபடி எனக்கு சுகம் தரவில்லை, எனக்கு தேவன் உதவி செய்யவில்லை என்று தெரிந்தே அவரை விட்டு பின்மாற்றத்துக்கு போனவர்கள் ஏராளமாய், தன் ஆத்மாவை கெடுத்து கொண்டவர்கள் ஏராளமானவர்கள். இதை நாகமான் கூட தன் சுபாவத்தை அவன் மாற்றி அவன் ஒரு நிமிஷம் அப்படியா இவன் சொல்றான், கர்த்தரை அவன் வெளியே வந்து நின்று கர்த்தரை நாமத்தை தொழுது இவ்விடமாய் தடவி பார்த்து என் குஷ்டத்தை நீக்கி விடுவான் என்று நான் எனக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்தேன். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது நாகமான் தான் வந்து இப்படி செய்யணும். க்ளோரி என்ன செஞ்சிருக்கணும், எலிசாவினுடைய வேலைக்காரன் வெளியே வந்து நின்று சொல்லும் பொழுது ஐயா அவன் ஸ்தோத்திரம் என்று சொல்லி க்ளோரி பணிந்து கொண்டு, அல்லேலூயா, பணிந்து கொண்டு கர்த்தரை அந்த ஊழியக்காரரை வணங்கி தாழ்மையோடு கூட ஸ்தோத்திரம், நன்றி ஐயா, நீங்க சொன்னபடியே நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி க்ளோரி புறப்பட்டு போய் அப்படி செய்திருந்தானால் அவன் மாம்சம் மாறி போயிருக்கும். இல்லைங்களா? முதல் தடவை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு, அது தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் நிச்சயமாய் நல்ல நீதியில நடக்கிற ஊழியக்காரர்கள் நல்ல சபையில நல்ல ஆவியானவர் அசைவாடுகிற சபையில ஐக்கியமாய் இருக்கலாம். அங்கு வருகிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நாம் நடக்கும்பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா சாப கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதல் தடவையை சொல்லும் பொழுதே நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவன் ஊழியக்காரர், யாரு ஊழியக்காரர்? இப்ப எலிசாவுடைய ஊழியக்காரர் வந்து சொல்லும் பொழுது அவன் கேட்க கூட இஷ்டம் இல்லை, கடுங்கோபம் உண்டு, உக்கிர கோபத்தை கூட அவன் திரும்பி போனான். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து, எப்பவுமே ஊழியக்காரர்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும், கீழ்ப்பிடிதல் இருக்கும், அன்பு இருக்கும். க்ளோரி அந்த சுபாவத்திலே தான் அவங்க வளர்ந்துட்டு வருகிறதுனால இப்ப அவனுடைய ஊழியக்காரர் நாகமானுடைய ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் என்று ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி, இங்க ஏன் கோபம் வரல? அவனுடைய ஊழியக்காரர் வந்து சொல்லும்பொழுது அதே தான் திருப்பி எலிசானுடைய ஊழியக்காரர் சொன்னதை நாகமானுடைய ஊழியக்காரர் எடுத்து திரும்ப நாகமானுக்கு சொல்லும் பொழுது க்ளோரி அங்க வந்து எதிர்த்துலாம் பேசல, கடுங்கோபம் வரல. வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்லி உக்கிர கோபத்தோடு கூட என் பின்னாடி வான்னு சொல்லி அவன் சொல்லலை. அவனுடைய ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அவன் உடனே அவன் என்ன செஞ்சான், அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவனுடைய சாபம் நீங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. எலிசாவுடைய ஊழியக்காரருடைய சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியில. ஆனால்
அவருடைய ஊழியக்காரர் சொன்ன உடனே என்ன செஞ்சான்? அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கூட நம்மளுடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நாம் நம்பியுள்ள மனிதர்கள், நாமே யார் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, எதன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, நாம் நம்புகிறவர்கள் மீது எதை நாம் நம்புகிறது போல இருக்கிறதோ, க்ளோரி, என்னுடைய எண்ணத்தின்படி சிந்தையின்படி இருக்கிறதோ அதை தான் நாம் நம்புவோம். அல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லதை நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை யார் சொன்னாலும் க்ளோரி, யார் சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உண்மை நீதி, யார் எந்த மனுஷன் சொன்னாலும், யார் ஊழியக்காரன் சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். ஏனென்றால் வருகிற வார்த்தை உண்மையானது. அல்லேலூயா. க்ளோரி. முதலாவது இவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியில, தேவனுடைய ஊழியக்காரனுடைய சொன்ன ஊழியக்காரனை அவன் மதிக்கல. தன்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது உடனே தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து க்ளோரி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. க்ளோரி. நம்ம நம்புவோம், நம்ம கூட இருக்கிறோம் நம்புவோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை அவன் நம்பாமல் போனான். மற்றவரை நாம் நம்புவது கடினம் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு சாதகமாய் வரும்பொழுது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் போயிருப்பது எதற்காக? ஆண்டவரே, எனக்கு இது வரைக்கும் நான் என் சரீரத்தில் இருக்கிற குஷ்டம் நீங்க வேண்டும் என்று சொல்லிதானே அவன் ரதங்களோடு குதிரைகளோடு கூட அவன் புறப்பட்டு போனான். தன்னுடைய சாபத்துக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. நான் நம்புகிற மனுஷன், என்னுடைய மனிதர்கள் சொல்லும் பொழுது இருக்கிற நம்பிக்கை தேவனுடைய ஊழியக்காரர் மீதோ தேவனுடைய வார்த்தை மீதோ புறப்பட்டு வந்த அந்த அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை அவன் வைக்காததினாலே, அல்லேலூயா, அவன் தன்னுடைய முதல் தடவை சொல்லும் பொழுதே அந்த சுத்திகரிப்பை அவன் பெற்றுக்கொள்ளாமல் போனான். தன் சாபத்திற்கு நீங்காமல் இருப்பதற்கு அவன் தடையாய் நின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கிறதான சுபாவம், நமக்குள்ளே இருக்கிற நான் என்ற அகந்தை, ஆணவம், கர்வம், இது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்முடைய உணர்வை, நம்முடைய சுயத்தை தூண்டி விடும்போது, நம்மளுடைய தன்மானத்தை தூண்டி விடும்போது, நம்மளுடைய க்ளோரி, நம்மளுடைய கோபத்தை தூண்டி விடுகிறவர்களுக்கு பேசுகிற வார்த்தை கேட்கும்போது நம்மளால தாங்க முடியாதபடிக்கு நம் மாம்சத்தை மீறி நாமளும் என்ன செய்கிறோம்? கோபத்தை நாம் வெளிப்படுத்தும் நியாயம்தான். ஆனால் அல்லேலூயா, க்ளோரி, நம்மளுடைய கோபத்தை கூட தேவனாகிய கர்த்தர் எதனால கோபம் வருதுங்கிறது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை பார்த்தீங்களா? 40 நாள் இரவு பகல் சாப்பிடாம தண்ணி இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டு மலையில உட்கார்ந்து ஆண்டவர் கொடுத்த கட்டளை, தேவனுடைய கரத்தினால எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலைகளை அவர் எடுத்துக்கொண்டு வந்தபோது, அல்லேலூயா, கீழே நடக்கிறதான அந்த காரியங்கள் எல்லாம் க்ளோரி, விக்கிரகத்தை கண்டுக்குட்டியை செய்து க்ளோரி, இதுதான் என்னை எகிப்தில் கொண்டு வந்த தெய்வம் எனக்கு கூத்தாடி க்ளோரி வேசித்தனங்களை செய்து கொண்டு ஆடி பாடி நேரில் முகமுகமாய் பார்த்தபோது சீரழிந்து போயிருக்கிற இந்த வனாந்தரத்தில் அந்த பாளையத்தை பார்க்கும்போது, ஐயோ, இதற்காகவா தேவன் எழுதி கொடுத்த கற்பலைகள் கூட சிந்தையில வரவில்லை. ஆனால் அவர் பார்த்தது எது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த எகிப்திலிருந்து எவ்வளோ பாடுபட்டு கொண்டு வந்த தேவன் அவரை இப்படி இழிவுபடுத்தி ஆடி பாடி வேசித்தனங்களை செய்கிறார்கள். கேவலம் ஒரு கன்றுக்குட்டியை செய்து தான் கொண்டு வந்தது என்று சொல்லி, உங்களால எப்படி இப்படி செய்ய முடியுது என்று சொல்லி தன்னுடைய ஆவி முறிந்து போய் உக்கிர கோபத்தோடு கூட இந்த 2 கற்பலைகளையும் கீழே போட்டு அவர் கோபத்தில் உடைத்து போட்டார். அல்லேலூயா, க்ளோரி. முற்கோபத்தினாலே, உக்கிர கோபத்தினாலே நாம் கூட க்ளோரி நிறைய தடவை நமக்கு சாபத்தை உண்டு பண்ணுகிறோம். சாபத்தை நீக்குவதற்கு வழிகளில் நடக்காமல் நாமளும் புறப்பட்டு போகிறோம். க்ளோரி. இப்போ வேற வழியே இல்லை, எப்படியே இருந்துட்டு சாகலாம். இது தலையெழுத்து, இது பரம்பரையா வருதோ, எதனால வருதோ அப்படியே இந்த சாபத்தை சுமக்கலாம், இல்லை இந்த சாபத்தில் அப்படியே சாகலாம். இது என் மேல விழுந்த தலையெழுத்து, இதை யாரால மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நாமளே என்ன செய்வோம்? இந்த சாபத்தை சுமக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த காரணம் என்ன? நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நாம் நம் மீது வைத்திருக்கிறதான நம்பிக்கை. இந்த சாபத்தெல்லாம் நீங்க முடியாது, இந்த வியாதி எல்லாம் போகாது,
இப்படியே நான் செத்து போக வேண்டியதுதான். இதை நீக்க முடியாது. இது அப்படியே பரம்பரையாக வருது. இது அப்படியே அனுபவிச்சுட்டு தான் நம்ம போகணும். வேறு வழி இல்லை. நம்மளை போல இருக்கிறவங்களெல்லாம் இப்படி தான் வாழணும். நம்மளாம் உலகத்தில் தலைநிமிர்ந்து நடக்க முடியாது. இப்படி வாயின் வார்த்தையால் கொட்டி 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 சாபம் நீக்கவே முடியாதபடிக்கு நம்பிக்கை பிசாசு நமக்குள்ளே அவன் வஞ்சித்து அப்படியே வைத்திருவான். அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நாகமானுக்கு இறங்கின தேவன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் இறங்க மாட்டாராம். அவன் 7 தரம் ஒழுங்கின போது 7 தரம் 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் க்ளோரி நிச்சயம் 7ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். சனிக்கிழமை ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று தேவனாகிய கர்த்தர் சொல். 7ஆம் நாள் என்பது பரிபூர்ணம். பரிபூர்ணமாய் அந்த குஷ்டத்திலிருந்து அவன் நீங்கி அவன் மாம்சம் ஒரு சிறுப்பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். 7ஆம் நாள் ஆகிய சனிக்கிழமை தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்காதபடி கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியாதபடிக்கு நிர்விசாரமாய் இராதீர்கள். அந்த நாளிலே அவன் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஆராதித்து துதித்து பாடி ஜெபியுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளையில் இருக்கிற பிரதானமான தேவனுடைய கட்டளை இது. அல்லேலூயா. க்ளோரி. அந்த 7ஆம் நாளை அசட்டை பண்ணாதீர்கள். உன்னதமான தேவன் நமக்கு பரத்தில் வைத்திருக்கிறதான உயர்ந்த இடத்துல பூமியின் உயர்ந்த இடங்களில் அவனை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் தேவன். அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு. அந்த உன்னதமான இடத்துல நாம் போவதற்கு நம்முடைய இருதயம் தாழ்த்த வேண்டும். 7ஆம் நாள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு அதெல்லாம் இங்கே இல்லை, அதெல்லாம் ஒழிச்சிட்டாரு, நியாயப்பிரமாணம் முடிஞ்சிடுச்சு, அது நமக்கல்ல அப்படியே திருச்சி பேசி ஜனங்கள் எல்லாம் குழப்பி. அல்லேலூயா. வேதத்தில் எழுதி இருக்கிறது. அவர் எழுதினது பிலாத்து சொல்றான், நான் எழுதினது. க்ளோரி. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிறவராக இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்ற நாமம் உள்ளவர். நான் கர்த்தர், இது என் நாமம். அல்லேலூயா. க்ளோரி. க்ளோரி. என் துதியை விக்கிரங்களுக்கும் என் மகிமை வேறொருக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் 21வது வசனத்தில் எழுதி கொண்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறாரே. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிற தேவன் 7ஆம் நாளிலே க்ளோரி அவரை மகிமைப்படுத்தி நமக்குள்ளே இருக்கிறதான சாப வல்லமைகள் கட்டுகள் எல்லாம் உடைத்து விடுதலை ஆக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே நாகமானுடைய குஷ்டத்தை 7 தடவை யோர்தானில் மூழ்கின போது அவர் சுத்திகரித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆத்மாவிலே தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாதபடி இருக்கிற இருமாப்பு அகங்காரம் ஆணவம் கர்வம். நான் சண்டே ஆசரிச்சா என்ன, சண்டே தான் ஓய்வு நாள், சனிக்கிழமை இல்லை, அது இஸ்ரவேலுக்கு இப்படி வாக்குவாதம் பண்ணி இராதபடிக்கு. அல்லேலூயா. சனிக்கிழமை என்பது 7ஆம் நாள். அல்லேலூயா. க்ளோரி. இந்த நாளை நான் ஆசரிப்பேன். கர்த்தர் எழுதியிருக்கிறார். என் சாப வல்லமைகள் எல்லாம் அவர் உடைத்து விடுதலையாக்குவார். என்னை சுத்திகரிப்பது எனக்குள்ளே இருக்கிறதான கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, பாவ ரத்தத்தில் இருக்கிறதான ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள், இது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் சுத்திகரித்து க்ளோரி என் ஆத்மாவை சுத்திகரித்து, என் ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரித்து, என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிற நாள் இது 7ஆம் நாள் என்பது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் எழுதியிருக்கிறாரே, அதனாலே நான் ஆசீர்வதித்தது பரிசுத்தமாக்கினேன் என்று சொல். ஆதாமையும் ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் தம்மோடு கூட ஓய்ந்திருக்க பண்ணினாரே. ஓய்ந்திருந்த வேலை தஞ்ச பிள்ளைகளோடு கூட ஒரு உறவாடின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருதயத்தில் இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வேன். இது ஏன் ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை இது சரியில்லை, இது தப்பு, அவர்கள் போதிக்கிறது தவறு, இப்படி மனுஷனுடைய போதிக்கிற வார்த்தைக்கு இடம் கொடுக்காதபடி எழுதி இருக்கிறது, வேதத்தில் எழுதி இருக்கிறது, என் கர்த்தர் எழுதி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை ஜீவ பலியாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி புத்தியுள்ள ஒரு ஆராதனை
ஆராதனை ஆமென் க்ளோரி அந்த நாளிலே நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் சுத்திகரிப்பார். எதில் சுத்திகரிப்பார்? நமக்கு இருக்கிறதான பாவ கட்டுகளிலிருந்து நம்மை அறுத்தருவார். நம்மை சரித்தில் இருக்கிறதான நுகத்தை எல்லாம் கர்த்தர் பிசாசின் கிரியைகள் எல்லாம் நிச்சயம் அவர்களுடைய அவை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. 7 தரம் மூழ்கின போது அவன் சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் சுத்தமானான். யாரு? அவன் நாகமான். ஏன் அவன் சுத்தமாக முடியாதபடிக்கு அவன் தடையாய்ந்ததுக்கு காரணம் என்ன? அவனுக்குள்ளாக இருந்தான அவன் ஒரு பெருமை. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்குமானால் அல்லேலூயா நிச்சயம் அவன் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் அப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சித்தம் உள்ளவர்களை தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்து தேவனாகிய கர்த்தர் அவனை நீக்குவார். க்ளோரி. நீக்குவதற்கு வரும்பொழுது நீங்குவதற்கு நாம் இடம் தர வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆயத்தமாக வேண்டும். அவன் புறப்பட்டு போனான் உக்கிரத்தோடு கூட. கர்த்தர் சித்தம் வைக்கிறவர்களுக்கு தான் அந்த சாபம் உடையும். எல்லாருக்கும் இல்லை. நாகமானுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆனால் அவன் சித்தம் வைத்தான். ஆனால் அவனோ புறப்பட்டு போனான். அவன் சின்ன சுபாவம், அவனோட கோபம், அவனோட சுபாவங்கள்னாலே அவன் தனிக்கு எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையின் மீது அவன் நம்பிக்கை வைத்தான். யாருடைய வார்த்தையின் மீது? அல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சிறு பிள்ளையினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தான். அது கொண்டு போய் சொன்ன தன் மனைவியின் மீது அவன் வார்த்தையை நம்பிக்கை வைத்தான். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா அவனுக்கு சொல்லி அனுப்பின எலிசாவோட வார்த்தையை நம்பி அவன் போனான். அல்லேலூயா. இங்கே வர சொல்கிறாங்க அப்படின்னு ராஜா சொல்லும் போது ராஜாவுடைய வார்த்தையை நம்பினான். அல்லேலூயா. க்ளோரி. அங்கே போய் எலிசாவுடைய வாசல் படியில் வந்து நின்றுட்டான். நின்ன பிறகு அவன் நம்பிக்கை. அல்லேலூயா. இத்தனை பேரை நம்பினா, மனுஷனை நம்பினா, நான் கூட இருந்தவளை நம்பினா, அந்த சிறு பெண்ணை நம்பினா, மனைவியை நம்பினா, தன் ஊழியக்காரர்களை வார்த்தையை அவன் நம்பினான். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கை என்பது நாம் வைத்திருக்கிறதான இது நடக்கும். நம்பிக்கை என்பது அல்லேலூயா க்ளோரி நடக்காதது, இது ஆகாதது என்று நம்முடைய பார்வைக்கு இருக்கிறது தான். அது அது நம்புறது தான். அது கர்த்தராலே ஆகும். என்னால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தர் மீது நான் நம்புகிறேன். கர்த்தராலே இது ஆகும் என்று நம்புவது தான் அது விசுவாசம். அல்லேலூயா. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இது ஓகே ஆகும். அல்லேலூயா. எனக்கு ஹோப் இருக்குது. இது நம்பிக்கை. அல்லேலூயா. இது ஆகுமா? ஐயோ, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சான்ஸ் இல்லை, இது நடக்காது. ஆனால் தேவனால் முடியும் என்று தேவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் சொல்லும் பொழுது க்ளோரி அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அவனுக்குள்ளாக இருந்தது தடை என்ன? சாபம் நீங்க அவனுக்கு மேலே இருக்கிற குஷ்டரோகம் நீங்காமல் இருப்பது காரணம் என்ன? அவனுடைய சின்ன சுகம், பெருமை, நான் என்ற அகங்காரம், கர்வம். யாரா இருந்தாலும் சரி, குஷ்டரோகம் உள்ளவர்கள் பெருமையோடு இருந்தாலும் சரி, குஷ்டரோகமே இல்லாமல் பெருமையோடு கூட இருக்கிறவர்களும் சரி, அகங்காரம் ஆணவத்தை அடக்க அவராலே ஆகும். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அல்லேலூயா. ஆமானுடைய மனைவி சொல்றா மொர்தெகாய். அல்லேலூயா. நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் சரி, அவன் யூத குணமானால், க்ளோரி என்ன சொல்றா? அவன் யூத குலமானால் நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, உங்களை நிந்தித்து கொண்டிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம், க்ளோரி உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். குஷ்டரோகமே இல்லாமல் ஒரு குஷ்டரோகி படுகிற வேதனையை போல, ஒரு நித்தம் கொட்டுகிற சர்ப்பத்தை போல வார்த்தையினாலே கண்ணீரை வர வைக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம். எந்த விதத்திலும் உங்களை மனமடி உண்டாக்கலாம். ஆனால் அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை நாம் நம்பி இருந்தால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், க்ளோரி தேவனாகிய கர்த்தர் அந்த குஷ்டம் என்கிற சாபத்திலிருந்து நிச்சயம், கண்ணீரிலிருந்து, நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து நிச்சயம் அவர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. க்ளோரி. இது வெளியரங்கமான குஷ்டரோகம். இந்த சாபத்தை தேவனாகிய கர்த்தர் அதிசயமாய் 7 தரம் போய் யோர்தான்ல முழுகு. க்ளோரி. ஆவியான நிச்சயமாய் அவர் வார்த்தையினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய அக்னியினாலே எல்லாவற்றையும் நீக்க அவராலே ஆகும். அல்லேலூயா. க்ளோரி. செங்கடலிலே நடந்து போனாங்க.
ஆமென் க்ளோரி. வருகிற வழியெல்லாம் கஷ்டத்துக்கு அவர் வருகிற வழியெல்லாம் கர்த்தருக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணினார்கள். நீங்காத நிந்தையை தேவனாகிய கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்கு அவர்கள் உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. சீக்கிரம் வெளியரங்கமான ஒரு சாபம் க்ளோரி அதே தேவனாகிய கர்த்தர் நீக்கி அவனை சுத்திகரித்தார். ஆனால் அல்லேலூயா, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மனுஷர்களுக்கும் குஷ்டரோகம் இல்லாமல் இருக்கலாம். அவன் ஆத்துமாவில் இருக்கிற அந்த குஷ்டத்தை ஒருவராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. அவன் சரித்திர இருக்கிற குஷ்டம் எதனால வந்தது என்று ஆராய்ச்சி செய்யறதை விட்டுட்டு அல்லேலூயா, இது பரம்பரையாய் தலைமுறையாய் வந்திருக்கலாம். ஆனால் இதை நீக்குவதற்கு கொஞ்சம் தான். அல்லேலூயா. க்ளோரி. ஒரு தேசத்துக்கே அவன் மூலமாய் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார் என்றால் அவனுக்குள்ளே இருக்கிற சின்ன சுபாவம், பெருமை, அகங்காரம், ஆணவம், கர்வம், நான் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கு. இதை நீக்கிட்டா அல்லேலூயா, அவனை கொஞ்சம் கீழே இறங்கி வச்சுட்டா, அவன் தன்னை தாழ்த்திட்டா, இந்த சாபத்திலிருந்து நிச்சயம் நீங்கிவிடலாம் என்று சொல்லி நான் நீக்க வல்லவராய் இருக்கிறேன். நான் தான் தேவன் என்பதை அவன் வெளிப்படுத்துவதற்காக, தன்னை காண்பிப்பதற்காக, அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய அன்பு, அவனை நான் நேசிக்கிறேன் என்பதை அவன் உணர்வதற்காக தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இருதயத்தில் குஷ்டத்தோடு கூட தான் இருக்கிறோம். அல்லேலூயா. உள்ளே மற்றவர்கள் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேயே பெருமையோடு கூட அவர்களை திட்டுவதும் பின்னாலே பழிப்பதும் சபிப்பதும் அகங்காரத்தும் மற்றவர்கள் ஏளனமாய் பார்ப்பதும் க்ளோரி, அப்படிப்பட்டதான சுபாவத்தோடு கூட நாம் இருக்காதபடி நம் எல்லாவற்றையும் நம் உள்ளந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஊற்றி பார்க்கிற தேவன். அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருவரும் இல்லை. சகலமும் அவருடைய பார்வைக்கு முன்பாக நிர்வாணமாயும் அது வெளியரங்கமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. யாரும் அவருக்கு முன்பாக தப்பிக்கவே முடியாது. தப்பித்துக் கொள்ள வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் அவரால் ஆகாத காரியம் ஒன்று நிச்சயமாய் ஆகாததை நீ ஆகாததை முடியும் என்று செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாகமானுக்கு இரக்கம் கிடைத்தது, நாகமானுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. க்ளோரி. எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும்? தேவனுடைய கட்டளைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயம் அந்த சாபத்திலிருந்து, சரீரத்தில் இருக்கிற சாபமா இருந்தாலும், குஷ்டமா இருந்தாலும் சரி, சாபமா இருந்தாலும், ஆத்துமாக்குள்ள இருக்கிற ஒளிந்திருக்கிறதான ஜென்ம சுபாவம், கர்வங்கள், அல்லேலூயா, மேல முகத்தை வச்சுட்டு நல்லவங்க போற நடிச்சிட்டு உள்ள இருக்கிறதான வேசித்தனம், பெற்றார்கள், அசுத்தனம், அக்கிரமம், காம விகாரம், மாம்சத்தின் கிரிகள் இவையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு க்ளோரி ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கதறினால் நிச்சயம் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. சாபம் என்பது உடையாது. அல்லேலூயா. க்ளோரி. அந்த நாகமானுக்குள்ள இருதயத்தில் இருக்கிறதான அந்த நான் என்ற அகங்காரம் வெளியே வரணும். வெளியே வரணும், உடைக்கணும், தாழ்த்தணும், தாழ்ந்து போய் இறங்க. நீ எப்படிப்பட்ட க்ளோரி அதிகாரியா இருக்கலாம், நீ படைத்தலைவனா இருக்கலாம், அகங்காரம் உள்ளவனா இருக்கலாம், பணம் படைத்தவனா இருக்கலாம், சரீர பலம் படைத்தவனா இருக்கலாம், நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினால் வழியே நாம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறவருக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லி அப்படியே தன்னை தாழ்த்தி க்ளோரி ஒப்பு கொடுக்க வேண்டும். க்ளோரி. தேவாதி தேவனை ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற தேவ தூதர்கள் சதா காலங்களை வீற்றிருக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை தன் கிரீடங்கள் எல்லாம் கழட்டி வைத்து விட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் தூதர்கள் எல்லாரும் அவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி மகிமையின் தேவனை முயர்த்தி பாடி துதித்து கொண்டே இருக்கிறார், போற்றி கொண்டே இருக்கிறார்களாம். அல்லேலூயா. நாகமான் எம்மாத்திரம். அல்லேலூயா. க்ளோரி. அவனே கர்த்தர் விடுதலையாக்கினார் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவஜனமாய் இருக்கிறோமே, கர்த்தர் விடுதலையாக்க மாட்டாரா? ஐயோ, என் நிந்தை எப்பொழுது நீக்கும், என் கண்ணீர் எப்பொழுது நீக்கும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும், எனக்கு குழந்தைகள் என்று சொல்லி மலடி என்று சொல்லி என்னை அடிக்கிறார்களே, திட்டுகிறார்களே, ஐயோ எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு செல்லா காசு யாருக்கும் உதவ முடியவில்லை என்று சொல்லி என்னை குட்டுகிறார்களே. க்ளோரி. ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்திலும் ஒரு வேதனை
வேதனை, கண்ணீர், துக்கம், நீங்க முடியாத ஒரு குஷ்டரோகத்தை போல சுமந்து போகிற சரீரத்திலும் இருதயத்திலும் நீக்க முடியாதபடி ஒரு வேதனை, கண்ணீர், துக்கம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் வாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வெளியே சொல்லவும் முடியாது. ஆண்டவரிடத்துல மாத்திரம் சொல்லுங்க. மனுஷத்துல நம்பி சொல்வதனால பிரயோஜனம் இல்லை. நாம் நம்புகிற தேவனை நோக்கி பார்த்து சொல்வீர்கள். ஆனால் அதை நீக்குவதற்கு தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் நம்முடைய சுபாவத்தில் இருக்குமானால், அல்லேலூயா, நாம் நீக்கி கொண்டால், நீக்கி இடம் கொடுத்தால் கர்த்தர் நிச்சயம் நம்முடைய சுபாவத்தை நீக்கி நம்மை தேவனாகிய கர்த்தர் எல்லா சுபாவ கட்டுகளில் இருக்கிற சாபத்தை உடைக்க அவர் வல்லமையிலவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். glory. அது மாத்திரமல்ல, சாபம் நீங்கி விட்டது. இப்போது அவன் சிறுப்பினுடைய மாம்சம் போல அவன் மாறி போனான். அல்லேலூயா. முதலாவது இஸ்ரவேலின் தேவனை அவன் தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்ட பின் அவன் தேடி போனான். தேடிக்கொண்ட பின் சாபம் அவனுக்கு நீங்கினது. glory. குஷ்டரோகம் நீங்கினது. நீங்கின பின்பு glory. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சாபம் நீங்கிறது என்றால், ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அதை நாம் நிரந்தரமாய் அதை பெற்று அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கிடைச்ச அப்படியே கையில் இப்பதான் கிடைச்சது. இன்னைக்கு தான் சம்பளம் வந்தது. 5 நாள்ல 2 நாள்ல வந்த அடுத்த செகண்டே எல்லாம் பிரிச்சு போயிட்டாங்க. கையில ஒண்ணுமே இல்லை. வீட்டுல ஒண்ணுமே இல்லை. அதே தரித்திரம், அதே சாப்பாடு. நல்ல சாப்பாடு இல்லை. எவ்வளோ சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம் இல்லையா? glory. நம்மளுடைய வீடுகளுக்குள்ளே அப்படி இருக்கிறது இல்லையா? அல்லேலூயா. glory. எவ்வளோ ஒரு கண்ணீர் கஷ்டப்பட்டு மாதம் முழுவதும் சம்பாதித்து ஒரு 10 நாள் கூட ஒரு நிம்மதியாய் சாப்பிட முடியல. எவ்வளவு ஒரு கண்ணீரான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இது நிச்சயம்தான். அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். காரணம் என்ன? நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் சாபத்திலிருந்து நாம் நீங்கின பிறகு, நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். glory. glory. ஒரு பொக்கிஷத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. அது எப்பவுமே நமக்கு இருக்கணும். glory. நமக்கு எப்பவுமே அது கிடைக்கணும். அந்த நன்மை இருக்கணும். நிரந்தரமாக அது நம்மகிட்டே இருக்கணும். நம்ம பார்க்கறதுக்குள்ள அது காணாம போயிடுச்சு. glory. ஒரு 10 நாள் தான் இருந்தது. அதுல எல்லாமே கரைஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மோடு கூட இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட சுகத்தை glory. அதை இழந்து விடாதபடிக்கு நிரந்தரமாக கர்த்தர் கொனக்கென்று கொடுத்ததான சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை, கிருபையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? glory. இதற்கு எலிசா நாகமானுக்கு புத்தி சொல்லல. வேலைக்காரனை அனுப்பி glory. இனி நீ எப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. இப்போது யோர்தானில் 7 தரம் முழுகின போது கர்த்தரை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. தேவனிடத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருப்போம். அல்லேலூயா. மறந்து போய் இன்னும் கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறோமே. நாம் கிறிஸ்தவர்கள் தானா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானா? அன்றைக்கு நாகமா 7 தரம் முழுகின போது சரித்திரக்கு குஷ்டம் நீங்கி போய் சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல இருக்கிறதை பார்த்து glory. அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் தேவன் இல்லை. glory. தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாயினாலே அவன் அறிக்கையிட்டான். என்ன அறிக்கையிட்டான்? இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனின் தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அல்லேலூயா. இப்பொழுது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்கல நாகமானுக்கு. அல்லேலூயா. தேவனை நாம் அறிந்து கொண்டால்
நம்முடைய சுபாவங்கள் மாற்ற ஒருவராலும் ஒருவரும் தேவையில்லை. நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறிவிடும். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. உடனே அவன் என்ன சொன்னாங்க, உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கி கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கூட அவன் பேசுகிறான். இந்த தாழ்மை எங்கிருந்து வந்தது? தேவனை அறியும் பொழுதுதான். அல்லேலூயா. தேவனை நாம் அறிந்து கொண்டால் அவன் நிச்சயம் க்ளோரி நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தை நீங்கின அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. க்ளோரி. அது மாத்திரமல்ல, க்ளோரி. அங்க என்ன சொல்றான்? அப்பொழுது நாகமான் உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல், பாருங்களேன், அங்க என்ன சொல்றான்? தேவன் பூமி எங்கு தேவனே இல்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டாயிற்று. அடுத்து அவன் சொன்ன, இனி உமது அடியே கர்த்தருக்கே அல்லாமல், கர்த்தர் ஒருவரே. யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று நான் என்று க்ளோரி அதிகாரத்துக்கு நானே நான் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே அதுக்கு அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. இப்ப அவன் சொல்றான், அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தவனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை. க்ளோரி. அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை. இது எங்காவது சொல்லி கொடுத்தாங்களா? அல்லேலூயா. நாகமானுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? யாராவது? இல்லை. க்ளோரி. இதுதான் பக்தி வைராக்கியம். தேவனை தெரிந்து கொண்டவன் அறிந்து கொண்டான். அறிந்த பிறகு அவன் சாட்சி கொடுக்கிறான், இனி கர்த்தருக்கே அல்லாமல். இதுதான் நிரந்தரம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஐயோ, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு புரியுது. க்ளோரி. அந்த சிஸ்டர் எனக்கு பிடிக்கும். க்ளோரி. அவங்களோடையும் கொஞ்சம் அப்படியே கூட்டம் ஐக்கியம் வச்சுக்கிறது, இங்கேயும் இருக்கிறது, இது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு மனதோடு கூட வாழ்ந்து க்ளோரி பின்மாற்றத்துக்கு போனவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை விட்டே விலகி போவார். ஆனால் இந்த நாகமான் சொன்னார், கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை. அல்லேலூயா. க்ளோரி. இது யாருமே சொல்லிக் கொடுக்கலங்க சிஸ்டர். க்ளோரி. கேட்குறான், கடைசியா ஒரு தருணம் எனக்கு வருது, ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. அல்லேலூயா. அன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரோட வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி கடுங்கோபத்தோடு உக்கிர கோபத்தோடு கூட புறப்பட்டு போன நாகமான் இன்றைக்கு தன்னை தாழ்த்தி என்ன சொல்றான்? ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலிலே நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்கிறான். ஒரு தருணம் வருது. அல்லேலூயா. க்ளோரி. நான் என் ஆண்டவனை பணிந்து கொள்ள நான் ரிம்மோன் கோவிலுக்கு பிரவேசிப்பேனே, அப்ப நான் இந்த செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக. முதலாவதே அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். ஏன்? இப்படிப்பட்ட தேவன் நான் யாரு? அந்நிய தேவர்களுக்கெல்லாம் தகனத்தை பலியும் செலுத்தி க்ளோரி வாழ்ந்த எனக்கு உயிருள்ள தேவன் இவர்தான். ஜீவனை கொடுக்கிற தேவன் இவர்தான். என் சாபத்தை உடைத்தவர் நீதான். என்னை தலை நிமிர செய்தவர் இவர்தான். என்னை சுத்திகரித்த தேவன் இவர்தான். எனக்கு தாழ்மை கற்றுக் கொடுத்தவர் இவர்தான். அல்லேலூயா. எல்லாம் என் சென்ம சுபாவத்தை எல்லாம் மாற பண்ணினவர் இவர்தான். அகங்காரம், ஆணவம், பெருமையும் க்ளோரி எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சுத்திகரித்த தேவன் இவர்தான். க்ளோரி. இவர் ரத்தத்தாலே ஆகும், இவர் நாமத்தினாலே ஆகும், இவர் அக்கினினாலே ஆகும், இவர் வார்த்தையினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி அல்லேலூயா அவன் அறிந்தான். அவன் சாட்சி கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. ஏன் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை எனக்கு போய் செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில. ஆனால் என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை அவன் சொன்ன போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தாலும் அல்லேலூயா இரக்கம் வைத்த தேவன்.
அவர் சொன்னபோது நான் கீழ்ப்படியலை. என்னுடைய ஊழியக்காரன் அவன் சொன்னபோது தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன். இன்றைக்கு நீங்களும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிப்போமா? தேவன் நமக்கு தந்து எழுதி கொடுத்த கட்டளைக்கு இன்றைக்கு நாம் கீழ்ப்படிவோமா? ஓய்வு நாளை ஆசரிப்போமா? ஆமென். glory. நீதியை நீக்க ஒருவரால முடியாது, சாபத்தை உடைக்க ஒருவரால முடியாது. அதை நீக்க வழிகளை நீக்குவதற்கு தேவனாகிய கர்த்தர் அவன் நமக்கு சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போமா? ஓய்வு நாளில் நம்மை சுத்திகரிக்கிற தேவன், நம்ம சாபத்தை உடைக்கிற தேவன். ஆமென். glory. பிறவி குருடனுடைய கண்களை நீக்கின தேவன். ஆமென். glory. ஹல்லேலூயா. ஆமென். glory. எத்தனை அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்திருக்கிறாரே. அவன் இன்றைக்கு அவன் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் மாறுபாடாய் அவன் எதிர்த்து பேசாதபடி, குற்றம் பிடிக்காதபடி, வியாக்கியானம் பண்ணாதபடி, வாக்குவாதம் பண்ணாதபடி, கர்த்தாவே நீர் எனக்கு எழுதி கொடுத்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிப்பேன். 10 கட்டளையின்படி நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே. உடைய பிரமாணத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே. அவன் இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்ற வார்த்தையை அவன் நான் கேட்டு இதுவரைக்கும் ஆண்டவரே என்னை நானே ஆண்டவரே கெடுத்து கொண்டேன். அப்பா என்னை ஒப்பு கொடுக்க ஐயா. என்னிடத்துல இருக்கிற சாபம், என் பிள்ளையின் மீது இருக்கிற சாபம், என் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபம், எந்த சாபமானாலும் அவன் தேவனாகிய கர்த்தர் உடைக்க நீ வல்லமையுள்ளவராயிருக்கிறீர் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமானால் அவன் தாழ்மையோடு கூட ஆமென். glory. நம்முடைய சூழ்நிலை மாற்றப்படும் போது நம்முடைய சாபத்தை திரும்பமாய் அவன் பிடுங்குகிற வல்லமைகள் தேவனை மட்டுப்படுத்தி தேவனை விட்டு விலகும்படி, தேவன் மீது விசுவாசம் இல்லாதபடிக்கு நம்மை பின்மாற்றம் தள்ளும்படியா. ஏன்னா நம்முடைய சாபத்தை நீக்கும் போது அவன் விடுதலை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தரை விட்டு பின்வாங்கிறதான ஒரு நிலைமையை சத்துரு கொண்டு வருவான். ஐயோ விடுதலை பெற்றுட்டாங்களே, விடுதலை பெற போறாங்களே, நாகமானுடைய குஷ்டம் நீங்கி இனி அவன் சுத்தமாயிட போறானே, எல்லாம் சத்துருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தலைகளை அதிகமாய் உண்டு பண்ணுவானே. சுகத்தை கற்றுக்கொள்ள கையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கடைசி வரைக்கும் போராடுவான். அவன் திரும்பி போனான் முக்கிர கோபத்தோடு கூட. கடுங்கோபம், முக்கிர கோபம், இது யாருடைய சுபாவம்? அவன் பிசாசுடைய சுபாவம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதானே எல்லா கட்டுகளையும், சாபங்களையும், நிந்தைகளும், அவமானங்களும், குஷ்டத்தை போல நீங்காத ஒரு வேதனையை சுமந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறதான எல்லா சுபாவங்களிலும் அவை கட்டப்பட்டிருக்கிற எல்லா சாப கட்டுகளை தேவனாகிய கர்த்தர் உடைத்த நாளிலே விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் தாழ்மையோடு கூட, தாழ்மையுள்ளவனையோ அவர் நோக்கி பார்க்கிறார், பெருமையுள்ளவனுக்கோ தேவனாகிய கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சுபாவம் இந்த நாளிலே மாற்றி அவன் தாழ்மையோடு கூட தேவனை நோக்கி என்ன தவறு செய்தாலும் ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி அவரே சார்ந்து கொண்டு கொள்வோமானால் அவன் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் சமாதானத்தை அவரோடு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் glory. அவன் சாபத்தை அவன் பிடுங்குவதற்கு வருகிற சத்துருடைய எல்லா கிரியைகளும் அழித்து நிச்சயமாய் கர்த்தர் அவர் கொடுத்த சுகத்தை ஒருவனாலும் அவன் பிடுங்க முடியாதபடிக்கு அவரே சமாதானத்தை தேவன் காவலாய் இருப்பார். ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அவன் நாகமானுக்கு சுகத்தை கொடுத்த தேவன் நாகமானுடைய மாம்சத்தை சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல அவன் மாற்றின தேவன் 7ஆம் நாளில் 7 தரம் யோர்தானை மூழ்கின போது அவன் சுகத்தை பெற்றுக்கொண்ட தேவன் பரிபூரணத்தின் ஆவியார் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் அசைத்துக் கொண்டிருக்கிற எல்லா சாப வல்லமைகள், அல்லேலூயா, கட்டப்பட்டிருக்கிற எல்லா நுகத்தடியின் பிழைகள் எல்லாம் அவன் கர்த்தர் ஆவியார், கர்த்தருடைய ஆவியார் உடைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் உன் மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளெல்லாம் அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. glory. இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறையிலே அவன் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடு, எருசலேம் குமாரத்தை மகிழ்ந்து கெம்பீரி. ராஜா அவனோடு கூட வருகிறார், அவனோடு கூட இருக்கிறார், அவன் நடுவிலே இருக்கிறார். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அவர் ஏறி வருகிறார். கெம்பீரித்து பாடு. அவன் glory. நிந்தையும் அவமானம் சிறுமைப்பட்ட எல்லா தேசங்களையும் தேவனாகிய கர்த்தர் அவன் glory எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அவன் கர்த்தர் உன்னை உங்களையும் என்னையும் அவர் சிறந்து விளங்க செய்ய வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்காத ஒரு வேதனையும் கண்ணீரின் பாதையில் நடத்தின அந்த சர்ப்பத்தினுடைய சகல தந்திரங்களும் சாப வல்லமைகளும் நீக்கி கர்த்தர் கட்டுகளை உடைத்து விடுதலையாக்கி இந்த நாளிலே நாகமானுக்கு மாத்திரம் இரக்கம் செய்ய அவர் அமேன் வல்ல தேவன் அல்ல. அமேன் glory. அவர் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார், அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒன்று நாம்
செய்ய வேண்டியதுதான். கீழ்ப்படிதல் நமக்கு இருக்குமானால், தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், எந்த சாபத்தையும் உடைப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரித்தாலும் திரும்பி கொடுக்கிற ஆசீர்வாதம் கிருபை எவ்வளவு தெரியுமா? 1000 தலைமுறைக்கும் கிருபை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என்னை மன்னியும், ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே. இந்த நிந்தையும் சாபம் எதனால வந்தது ஆண்டவரே? என்னை சுத்திகரியும், என் பிள்ளைகளை சுத்திகரியும், என் குடும்பத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களை ஒரு விடுதலை நீ கட்டளையிடுவீராக ஆண்டவரே என்று சொல்லி அவன் க்ளோரி நாம் அவருடைய பாதத்தில் அவன் கண்ணீரோடு கூட முழங்கால் படியிட்டு கதறி அவருடைய பாதத்தை முத்தமிட்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவோம் என்று சொல்லி நாம் கெஞ்சுவோமானால், க்ளோரி கீழ்ப்படிவோமானால், எழுதின அவருடைய கட்டளையின்படி ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கட்டுகளையும் என்னுடைய கட்டுகளையும் சாபங்களையும் உடைத்து விடுதலையாக்குவதை நிச்சயம். ஆவியானவர் பரிபூர்ணத்தின் ஆவியானவர். பரிபூர்ணம் என்பது அல்லேலூயா 7 என்பது பரிபூர்ணம். பரிபூர்ணத்தில் ஒரு குறைவு என்பது இல்லை, எல்லாம் பூர்ணம். அல்லேலூயா. ஒரு குறையும் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் தேடுவர் அனைவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை அவர் நிச்சயம் அவர் தந்தருளுவார். கேட்டுக்கொண்டபடியே யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படியே அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? சாபத்தை உடைப்பதற்கு காரணமாய் இருக்கிற சாபம் நீங்காதபடிக்கு காணப்படுகிற சாபம் கர்த்தரால உடைக்க முடியாதபடி நீங்க முடியாதபடி இருக்கிறது நம்முடைய சின்ன சுபாவங்கள், கீழ்ப்படியாமைகள், க்ளோரி பெருமைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் நீக்குவார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த நாளில் நம்ம நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தை அள்ளி அக்கினியாக இருக்கிறோம். நாகமானுடைய குஷ்டத்தை நீக்கின கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே கர்த்தர் நீர் அந்த சாபத்தை உடைக்க நீக்க நீ வல்லமையுள்ளவராக இருக்கிற ஆண்டவர் அப்பா. இதுவரைக்கும் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு கூட துரத்தி வருகிற எல்லா சாப வல்லமைகளை சர்ப்பத்தின் வல்லமைகளை கர்த்தர் நாளில் நீ உடைத்து விடுதலையாக்கி தேவ ஜனத்துக்கு இகழ்ந்து நிந்தித்து அவமானப்படுத்தி கர்த்தரை மட்டுப்படுத்தி தூஷித்து துரத்தி கொண்டிருக்கிற இந்த சர்ப்பத்தை இதோ சாபத்திலிருந்து விடுதலை பெற்ற கூடாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டியிருக்கிற அவிசுவாசங்கள் அது எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. நீ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீ விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீ பரிசுத்தமாக்குற தேவன் ஆண்டவரே, நீ சுத்திகரிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்ப ஒரு சொட்டு ரத்தத்தினால் நீ எல்லாவற்றையும் நீக்க நீ வல்லமையுள்ளவராக இருக்கு. இப்பொழுது வல்லமை இறங்குவதாக. ஒரு ரத்தத்தை அள்ளி அக்கினியாய் இறைக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே, என் சாபத்தை உடையும், என் பிள்ளைகளுக்கு நீ சுகத்தை கொடு ஆண்டவரே. இந்த நிந்திருந்து நீக்கும் ஆண்டவரே. எந்தெந்த தேவைகளோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீது கரம் இறங்குவதாக. எப்பேற்பட்ட க்ளோரி சாபமா இருந்தாலும் சரி, நிந்தனையா இருந்தாலும் சரி, கர்த்தரை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் அறிக்கையிடுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தேவனே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் நீ சுகத்தை கட்டடிவீராக, சாபத்தை நீக்குவீராக, நிந்தனைகள் கண்ணீரில் அவமானத்திலிருந்து நீ நீக்கி விடுதலை நீ கட்டடிவீராக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையில கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பீராக. சமாதானத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து கண்ணீரோடு கூட துக்கத்திலும் சஞ்சலத்திலும் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வீராக. ஆவியான இறங்குவீராக, வழிகளை காண்பிப்பீராக. எழுந்து கம்பீரத்தோடு கூட பிரகாசிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உதவி செய்வீராக. எல்லா அவமானத்திலிருந்து கண்ணீரிலிருந்து துக்கத்திலிருந்து பாடுகளிலிருந்து கர்த்தர் இப்பொழுது நீ விடுதலை கொடுப்பீராக. எல்லா ஜென்ம சுபாவங்களையும் கர்த்தர் நீ மாற்றுவீராக. ஒரு ரத்தத்தினால கழுவி தேவனாகிய கர்த்தர் நீ சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும் ஆண்டவரே. நிச்சயமாக முடியும் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தாவே, அக்னியிலும் தண்ணீரிலும் ஆண்டவரே ஆறுகளை கடந்து கொண்டிருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இறங்குவீராக.
உண்டாவதாக. க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தர் பெரியவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் ஒவ்வொருவருக்கும் நீ செய்து முடிப்பீர். நீ சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் அப்படி செய்து விட்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.